இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நேற்றே போயிட்டார்ல ஸ்பாட்டுக்கு. இல்லை அது சீக்கிரமாக மலேசியாவிலலாம் லேட்டாக போனால் அங்கெல்லாம் காசு கொடுத்து வராங்கல்ல, ரிங்கிட் மலேசியா இல்லையா, அவங்க கோவப்படும். இங்கே வந்து பாவம் ஏழை பாழிகள் இவங்களும் அவங்களும் ஒன்றா. இது அவரோட கடைசி படமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி நான் அதை சொல்கிறேன்னா, அரசியலில் அவர் ஜெயிச்சா தானே படம் நடிக்க மாட்டாரு. அரசியலில் தூத்து போயிட்டா சொந்த கட்சிக்காரர்கள் நலனே இல்லாமல் 41 பேர் இறந்தப்போ ஓடி வந்து சரி அங்கே தான் போச்சுன்னு பார்த்தா அதை நியாயப்படுத்தி பேசி இன்றைக்கி சொந்த கட்சிக்காரர்கள் தூக்கு மாத்திரை போட்டுக்கனாலும் நீங்கள் பாட்டு போய் வைப் பண்ண மலேசியா போயிட்டீங்க. சம்மந்தம் மேலும் புசியானந்த பரப்பு போயிட்டாருங்க. 10 நிர்வாகிகளுமே மலேசியாவில் தான் இருக்காங்க. ஏன் அப்படியே மாநாடம் மயிலாடம் டான்ஸ் ஆட்டு போங்க அப்படியே உட்காந்து. செங்கோட்டையன் சொல்கிறாரு, இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படமே இதுவே வந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து திடீர்னு ஏதோ தியேட்டர் உரிமையாளர் பேசுகிற மாதிரி இருக்குது. திமுக, அதிமுக, பிஜேபி, சீமானு எல்லாரும் சேர்ந்து, பிஜேபி தான் எல்லாரும் சேர்ந்து பேடி அடிக்க போகிறாங்க. பேடி அடிக்கும்போது துண்டக்கானம் துணியக்கானம்னு பூத்தில் என்ன ஆகுதுன்னு ஒண்டி பாருங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம், நெறியாளருக்கு வணக்கம். ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடக்குது. மிக பிரம்மாண்டமாக 80,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதில் விஜய் என்ன பேச போகிறார்? ஏன்னா விஜயினுடைய கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன பேச போறாரு, கடைசி படமா இருக்கேன்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது அவர் பார்க்கணும். அதுக்கெல்லாம் அவர் ரியாக்ட் பண்றாரான்னு பெரிய கேள்விகள் இருக்கு. ரீசெண்டாக கூட கிறிஸ்மஸ் விழாவை ஒட்டி நாடு முழுக்க கொண்டாடப்பட்டது, உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டது. ஆனால் வட மாநிலங்களில் சில இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதை குறித்து ஸ்டாலின் பேசுகிறார், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறாங்க. அப்போ விஜய் பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்றப்போ அவர் என்ன பேச போகிறார்ன்ற பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. அவர் எதுவும் பேசல. ஆனால் இப்போ எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக கூட இன்னைக்கு விஜய் எதிர்க்க தொடங்கியிருக்காங்க. ஒரு மௌனமாக இருந்த டைம்ல விஜய் எதிர்க்கலாமா வேண்டாமான்னு இருந்த ஒரு டைமை தாண்டி இப்போ விஜயையும் அட்டாக் பண்ண தொடங்கியாச்சு அதிமுகவும் பாஜகவும். இப்போ இந்த சூழல் எப்படி பார்க்குறது? நீண்ட கேள்வி கேட்டிருக்கீங்க நெறியாளர். முதல்ல வந்து மலேசியாவில் நடக்கக்கூடிய அந்த ஆடியோ லான்ச், விஜய் சார் வந்து தமிழ் மண்ணு, நண்பி, நண்பா, தோழா, தோழி இப்படிலாம் பேசுகிறவர் இப்போ அங்கே போயிட்டு சலாமா தத்தாங், ரிங்கிட் மலேசியா, அப்புறமா அங்கே அந்த என்னென்ன பாஷை சொல்லணுமோ அதெல்லாம் அப்படி தான் பேசணும். அவர் வந்து நோலா, யூ கிமிலா, கெட் மணிலா, டேக்லா, பிகம் ரிச்லா அப்படின்ற மாதிரி போயிடும். எதுக்கு இதை நான் இப்படி சொல்கிறேன்னா, உச்சக்கட்ட நடிகர் அவர். இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சி மூலமா அவர் வந்து ஒரு ஒரு உள் விளையாட்டு அரங்கத்துலேயோ இல்லை ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்லையோ பண்ணியிருந்தா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் ஜெனரேட் ஆகிருக்கும். அப்போ இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு பணம் இந்தியாவுக்கு வராமல் மலேசியாவுக்கு போயிருக்கு. ஃபஸ்ட்டு அங்கே வந்து வெள்ளியில் வந்து டிக்கெட்டு இப்போ ஒரு ரிங்கிட் மலேசியா வந்து ஒரு 15 ரூபா 18 ரூபா இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ. ஒன்று கரெக்டாக நான் செக் பண்ண லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு. 80,000 பேர் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னா மினிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 60,000 டிக்கெட்டு விற்பாங்க. ஒரு 20,000 பாஸு, வேண்டப்பட்டவங்க, அமைச்சர்கள், அது மாதிரிலாம் அங்கேயும் அந்த கலாச்சாரம் உண்டு. நம்ம ஊருக்கு காசு பார்த்திங்கன்னா ஒரு 200-300 இங்கே விற்கிதுன்னா அங்கேயும் ஒரு 200-300 வெள்ளி விற்கும் ஒரு டிக்கெட்டு. அப்படின்னு பார்த்தா கோடி கணக்கில் ஜென்ரேட் ஆகும் காசு. அந்த செலவாணி, அந்த அந்நிய செலவாணி வந்து இங்கே உற்பத்தி. ஏன்னா விஜயோட பூர்வீக படங்கள் இல்லை விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாமே தமிழை வைத்து, மலேசியாலையும் தமிழர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த பணம் இங்கே வர வேண்டியது. அப்போ ஏன் ஒவ்வொரு வாட்டையும் இந்த சினிமாக்காரங்க மலேசியா போகிறாங்கன்னா அங்கே போனால் கல்லா நல்லா வெயிட்டாக கட்டலாம், லம்பாக கட்டலாம். ப்ரொடக்ஷன் கம்பெனி டிசைட் பண்ணுறது தானே? இல்லை, அதுதான் வியாபாரி அவர். அதை நான் எங்கே வரேன்னா, அரசியல்வாதியாக ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு அவர் யாருன்றதை நான் சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்காக வரேன். அப்போது ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிவு பண்ணுறதா அவர் பண்ணுவார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, அது 200 ரூபாய்க்கு விற்க போதா டிக்கெட்டா, இல்லை 2000 ரூபாய்க்கு விற்க போதா, விஜயால் முடிவு பண்ண முடியாது. அப்போது 200 கோடியை விட்டு வராரு, 300 கோடியை விட்டு வராருன்றதெல்லாம் போய் ஒன்று. ஸோ அப்போ அவர் வியாபாரி. இது ஃபஸ்ட்டு என்னோட நிலைப்பாடு. மலேசியாவை பொறுத்தவரை அவர் அங்கே வியாபாரத்தை சிறப்பு பண்ண போயிருக்காரு. இதே நிகழ்ச்சி வந்து நீங்கள் பாம்பேலேயோ இல்லை பெங்களூர்லேயோ நடந்திருந்தால் கூட தமிழகம் தான் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குது, உங்களை வந்து பிழைக்க விட மாட்டாங்க, இவ்வளோ பேர் பிழைக்கிறது பிழைக்கல, நீங்கள் தான் பிழைக்க மாட்டீங்க. ஆனால் நீங்களாம் சேர்ந்து படம் நடிச்சு படம் மோசமாக இருந்த காலத்தை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க. சொரா, திமிங்கலம், போக்கிரி, அந்த போக்கிரியெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருந்தாலுமே வேறு மாதிரி போயிருக்கும் பேர். இதுதான் இப்போ இப்போ வியாபாரம் முடிஞ்சுதுங்களா? அடுத்து நீங்கள் கேட்டீங்க அரசியல்வாதிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களே
அப்படின்னா அப்போ அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறல. அப்போ இன்னும் அவர் சினிமா துறையில் தான் இருக்காரு. ஏன் அரசியல்வாதியாக மாறல? அரசியல்வாதியாக மாறியிருந்தா இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்தில் அங்கங்கே பிரச்சனையாகுது, இல்லை கலவரம் ஆகுது, இல்லை திருப்பரங்கன்ற இஷ்யூலாம் எது வேணா இருக்கட்டும் அவரோட நிலைப்பாடு. அது அவரோட தனிப்பட்ட நிலைப்பாடு, இல்லை கட்சியோட நிலைப்பாடு. அதுக்குள்ளே நான் போல. ஏன் நீங்கள் இந்த சார்பாக எடுக்கிறீங்க, இல்லை அந்த சார்பாக எடுக்கிறீங்க? ஒரு நிலையான ஒரு முடிவு இருக்குமே ஆனால் அது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு. இப்போ நான் போயிட்டு பிஜேபி கேட்டேன்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. இதே நாங்கள் போயிட்டு நம்ம திமுகவை கேட்குறோம், விசிகாவை கேட்குறோன்னா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை கேட்டால் அவங்க ஒரு நிலைப்பாடு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கட்சினா அதற்கு ஒரு நிலைப்பாடு இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது அரசியல் கட்சி கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து வியாபாரம், ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சி இல்லை. மூணாவது தான் நீங்கள் கேட்ட ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, இதுக்கு நான் லாஸ்ட்டாக பதில் சொல்கிறேன். இது கடைசி படம். இது என்னோட நம்பிக்கை. நானும் ஒரு விஜய் ஃபேன் அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கேன், இப்பவும் பதிவு பண்ணுறேன். இது அவரோட கடைசி படமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படி நான் அதை சொல்கிறேன்னா, அரசியலில் அவர் ஜெயிச்சா தானே படம் நடிக்க மாட்டார். அரசியலில் தோற்று போயிட்டா சார் படம் நடிப்பார்ல. இவ்வளோ பெரிய வியாபாரத்தை விட்டுட்டு எதுக்கு போய் சாமி அவர் கஷ்டப்படணும்? நீங்கள் வாங்க, இதுலேயே சூப்பர் ஸ்டார். அது ஏற்கனவே ஒரு கான்ஸ்பிரசி. அந்த படத்தில் நடித்த மமிதா பைஜுன்னு ஒரு பொண்ணு வந்து கூட வந்து நான் பேசும்போது இயல்பாக அவர் சொன்னார், விஜய் இந்த மாதிரி அரசியலுக்கு தேர்தலுக்கு பிறகு அது முடிவாகும், மறுபடியும் நடிக்கிறதா இல்லையா அப்படின்னு யதார்த்தத்தை பேசணும். ஒரு வேளை அரசியலில் அவர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்கு, உள்ள கூடாரத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் டப்பாவாக அடுக்குன மாதிரி இருக்குது. லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கன்னா உடச்சிக்கும். இன்னொன்று இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லா கட்சியும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்கு. இனிமேல்ட்டு ஒவ்வொன்றா வருவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு வேளை விஜய் அவர்களால் அரசியலில் ஜொலிக்க முடியவில்லை என்றால் அது அவர் கையில் இல்லை. நல்ல படம் நடிக்கிறது அவர் கையில் இருக்குது. ஆனால் நல்ல அரசியல் அவர் இதுவரையிலும் பண்ணலாம், இனிமேலும் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஒரு 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 நிலைப்பாடு எடுக்க முடியாது, ஒரு விஷயத்தை பதில் சொல்ல முடியாது, ஒரு விஷயத்தில் தெளிவாக பேச மாட்டார், பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார், சொந்த கட்சிக்காரரை சந்திக்க மாட்டார், நேரத்துக்கு வரமாட்டார், ஒரு வியூவும் கிடையாது. ஒருத்தரை எதிர்ப்பார், ஒருத்தரை எதிர்க்க மாட்டார். அதுக்கு கேட்டால் விளக்கம் சொல்லுவார். அதிமுக பெருமை பாடுறதுக்கும் அதிமுக துதி பாடுறதுக்கும் நீங்களுக்கு எது தனியாக போச்சு? இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நேற்றே போயிட்டார்ல ஸ்பாட்டுக்கு. இல்லை, அது சீக்கிரமாக மலேசியாலெல்லாம் லேட்டாக போனால் அங்கெல்லாம் காசு கொடுத்து வராங்களா, ரிங்கிட் மலேசியா இல்லையா, அவங்க கோவப்படும். இங்கே வந்து பாவம் ஏழை பாழிகள், இவங்களும் அவங்களும் ஒன்றா? அங்கன்னா ஏழை பாழிகள்லாம் போய் பார்க்க முடியுமா? விலைவாசி ஜாஸ்தி. அவர் வந்து இந்த ஈவெண்ட் வந்து பணக்காரர்களுக்கு உண்டான ஈவெண்ட். ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மலேசியாவில் நடக்கிறது, நீங்கள் பாண்டிச்சேரியில் நடந்ததோ, இல்லை வந்து உங்களுக்கு விஹவுஸாண்ட நடந்ததோ, திருச்சியில் நடந்ததோ, மரக்கடையாண்ட, இல்லை கரூரில் நடந்த ஏழை பாழைகளுக்கு நடந்த ஈவெண்ட்டு. அதனால தான் அவங்கள 11 மணி நேரம் 12 மணி நேரம் காக்க வச்சு வந்தார். இப்போ வரவன் பணக்காரவன், காசை கொடுத்துட்டு நொட்டிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிருக்கணுமா, வந்து பாட சொல்லு ஆட சொல்லுன்னு பாவல. அங்கே போய் இந்த ஏமாத்தலாம் பண்ணுவாங்க. போலீஸ் சரியில்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளுன்னு வெளுப்பாங்க. மலேசியாவில் போலீஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பிளாட்ஃபார்ம்லலாம் நீங்கள் நிற்கணும்னா பிளாட்ஃபார்மில் தான் நிற்க. நீங்கள் ரோட்டில் நின்று பராக் பார்த்துலாம் பேசிக்க முடியாது. அங்கே கேஎல்ல கோலாலம்பூர் எல்லாம் அங்கே வந்து வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், ஒன்று மேலே இருந்து இல்லை வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த மாதிரி கிளியர் பண்ணுவாங்க. அப்போ தெரியுதா அங்கே டைமுக்கு போக தெரியுது. அங்கேயே 80,000 பேர் வராங்கல்ல கூட்டம். அப்போ அங்கே நெருக்கடி இல்லையா? அங்கே வந்து விஜய் நான் ஃப்ளைங் கிஸ் கூட வர மாட்டாங்களா, இப்படி வைப்பு பண்ண மாட்டாங்களா? அப்போ இந்த வைப்புக்கு இவ்வளோதான் மரியாதை, அந்த வைப்புக்கு மரியாதை ஜாஸ்தி. அதனால தான் சொல்கிறேன், அந்த வியாபாரத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால தான் நீங்கள் கேட்டிங்களா, நேற்றே போயிட்டார், தேவைப்பட்டு தான் முந்தா நேற்றே போயிருப்பார் அவர். அதுவும் தனி விமானத்தில் போயிருக்கிறார் சார். இப்போ அது தனி விமானம், ஏன்னா வசதி இருக்குது, பண்ணுறாரு. இப்போ பஸ்ஸில் போகிறவங்கள பிரச்சனை அவரால் பேச முடியுமா? மலேசியாவே அவரோட தான் ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க. இருக்கட்டுமே, முருகன் கேவ்ஸ் கூட தான் இருக்குது. அங்கே ஆடி பூசம் தை பூசத்துக்கெல்லாம் கூட்டம் போய் பாருங்கள், வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி கிறிஸ்மஸ் இப்போ போய் பாருங்கள், கோலாகலமாக இருக்கும். அங்கே நிறைய பேர் தத்துவம் இருக்கிறாங்க, சாமி வேல் இருந்தார். அதெல்லாம் ரைட்டு, நாங்கள் அதெல்லாம் மறுக்கலை. உங்களுக்கு உலகம் பூரா விசிறி இருக்காங்க, தமிழர்கள் உலகம் பூரா இருக்காங்களா, ஓட்டு போடுவாங்கன்றதான் கேள்வி. மலேசியாவிலேருந்து ஓட்டு போட முடியுமாங்க? நிகழ்ச்சிக்கு வேணால் காசு கொடுத்து பார்க்க வருவாங்க, அது நடக்குது. இப்போ ஓகே, இது வந்து அடுத்தது நீங்கள் கேட்டீங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்கன்னு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி சன் நியூஸில் விவாத மேடைன்னு நினைக்கிறேன். அதிமுக ரவி குழந்தைவேலு பேசுகிறார். குழந்தைவேலு யாருன்னா முன்னாள் அமைச்சரோட மகன். அப்போ அது அதிமுக பிரீடு, ப்ராப்பர் பிரீடு. இவ்வளோ நல்லா அமைதியாக இருக்காங்க. ரவி குழந்தைவேலு பேசும்போது ஐ திங்க் ஆலூர் ஷானவாஸ் இருக்கிறாரு, பிரசன்னா இருக்கிறாங்க. பிரசன்னா, ஆமாம், பிரசன்னா இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறாரு, அதிமுக வழக்கறிஞர் சரவணன். எதுவுமே பேசலை. ஏன்னா சப்ஜெக்ட் என்ன பேசுகிறாருன்னா, இந்த பாரு, ஒன்று திமுக இல்லை அதிமுக, எங்கள் பிரச்சனை. ஆல்ரெடி பிரசன்னா போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பால்வாடி கட்சின்ட்டாங்க.
இவரு ரவி குழந்தைவேல் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, டேய் யூகேஜி, கிண்டர் கார்டன், எல்கேஜி, பிளே சைல்டு அப்படிக்கா போ. நாங்க பேசிட்டு போது குறுக்கில் வரும்போது ஒருத்தர் இடைமறிக்கிறாரு. வேற உங்கால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்சி தொடங்கியாச்சு அதிமுக. இது சீரியஸான பிரச்சனை. இங்க குறுக்கா மறுக்கா ஓடிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். நாங்களாச்சு அவங்களாச்சு எங்களுக்குள்ள இது பண்றோன்னு சொல்லிட்டு கிழிகிழின்னு கிழிச்சிட்டாரு வச்சு. அதாவது விஜய் வருது என்ன ஓப்பனிங்னா, ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் வச்சிருக்கீங்களா கூட, உங்களை ரைடு பண்ணார்ல, அப்போ எதுக்கு ரைடு பண்ணாரு, என்ன தரவு எடுத்தாரு, எவ்வளவு காசு நீங்க பிளாக் வச்சிருந்தீங்க, எவ்வளவு வெயிட் வச்சிருந்தீங்க, சும்மா ரைடு பண்ணியிருக்க மாட்டாங்களா, அந்த தரவுகள்லாம் வெளில சொல்லு. தூய ஆட்சி கொடுக்குறேன்னியாப்பா, தூய ஆட்சி இதுதானா, வாயை திறந்து சொல்லுங்க. அப்புறம் கார் வாங்கினியே, கார் வாங்கினதுக்கு எவ்வளோ வரி கட்டின, எவ்வளோ வரி கட்டல, வரி கட்டலைன்னா இந்தியா வளராது, இதெல்லாம் உனக்கு தெரியாதா, அதுக்கு என்ன பதில், அதெல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு தனிநபர் தாக்குதலுக்கு போயிட்டாங்க. இவர் வண்டி கிடையாது, அதிமுகவில் இருக்கிறவங்க ஆரம்பிச்சாங்க. நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எங்கப்பா 10 தொகுதி கரெக்டாக சொல்லு பார்க்கலாம், தொகுதிலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. போடுற ஆள் விலை போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போ வேணா பபுல் கம் மட்டும் தூக்குவோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இங்கே வா அப்படின்னா வந்துடுற மாதிரி அவ்வளோ வல்னரபலாக இருக்குது அந்த கட்சி. பிஜேபி அட்டாக் பண்ணுது. சரத்குமார் கவர்மெண்ட் தான் இருந்தார். திடீர்னு நாட்டாமைக்கு வந்த கோவம், நாட்டாமை என்ன பண்ணுறாப்புல, அப்பா என்னப்பா உன் கட்சிக்காரங்க பிரச்சனைக்கே நீ போக மாட்டேற, நீ எல்லாம் எப்படிப்பா பொதுமக்கள் பிரச்சனை பண்ண, நாட்டாமை ஒரு தீர்ப்பு சொல்கிறாப்புல. அஜிதா பிரச்சனைன்னு வராங்க, அவங்கள இடிச்சு தள்ளிட்டு நீங்க போறீங்க, இப்போ நீங்க தலைவரா அப்படின்னு கரெக்டு தான். சொந்த கட்சியில் ஒரு பெண்மணி, நீங்கள் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இன்னைக்கு அவ்வளோ தோழா தோழி நண்பா நண்பியை போய் பார்த்து இப்படி ஃப்ளைங் கிஸ் விட போறீங்களே, நிம்மதியாக பேச முடியுமா? தூக்க மாத்திரை போட்டுனா ஆஸ்பத்திரியில் இருக்குது அந்தம்மா, மருத்துவ சிகிச்சை தீவிர சிகிச்சையில் இருக்குது, கிரிட்டிக்கல் கேர் ஏதோ ஒன்று ஆச்சு, அவங்க ஆத்தா அப்பனுக்கோ இல்லை அவங்களோட சொந்தம் பந்தத்துக்கு யார் பதில் சொல்கிறது? உன்னை நம்பி கட்சியில் சேர்ந்ததுக்கு இது ஒரு பரிசா, இது ஒரு கூலியா? ஒரு மனுஷன்னா உங்களுக்கு உங்களை அப்படி ஆட்டணும். உள்ள சாலையில் போகிறோம், குறுக்க நாய் வந்துச்சு தட்டிட்டோம், நைட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா? மனசாட்சி தூங்க விடுமா? அரசியல்வாதினா சும்மா வைப்பு பண்ணிட்டு போகிறது கிடையாது. மக்களோட நலன் அதில் அடங்கி இருக்கு. சொந்த கட்சிக்காரர்கள் நலனே இல்லாமல் 41 பேர் இறந்தப்போ ஓடி வந்தீங்க. சரி அங்கே தான் போச்சுன்னு பார்த்தா அதை நியாயப்படுத்தி பேசி பேசி இன்னைக்கு சொந்த கட்சிக்காரங்க தூக்க மாத்திரை போட்டுக்கனாலும் நீங்கள் பாட்டு போய் வைப் பண்ண மலேசியா போயிட்டீங்க. ஏன் ஒரு 20 செகண்ட் ஒதுக்கி இறங்கி பேசிட்டு போயிட்டு இருந்தா கூட மனநிலை மாறி. திமுக தான் இதை அஜிதாவை அனுப்பி இப்படி பேச வைக்கிறாங்கன்னு தாவைக்க வேண்டியதே வீடியோலாம் போட்டாங்க. ரவி குழந்தைவேலை தான் கூட்டின்னு வரணும். வேற இது அண்ணன் தம்பி பிரச்சனை, இதில் குறுக்கிலே வராத அப்படின்னு சொல்லிட்டு கிழிகின்னு கிழிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. இப்போ KNR மீது ஒரு குற்றச்சாட்டு வருது, மணல் கொள்ள அப்படின்ற மாதிரி போகுது ஒரு சைடு. இன்னொன்று அவங்களுக்கு முதலமைச்சர் திருப்பி ஜெயிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது திமுகவுக்கு. ஏன்னா இந்த ஆட்சி பிஜேபி உள்ள வருன்ற மாதிரி இருக்கு, இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி தேசிய அரசியல் பண்றவங்க போயிட்டு அஜிதான்ற யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அஜிதான்றவங்களா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ திமுகலையும் அதிமுகலையும் மேல்கட்ட தலைவருக்கு யாருக்குமே தெரியும். அபாண்டமான பழி இல்லை இது. விஜய் காரம் மறிக்கிற வரைக்கும் அந்த அவங்க யாருன்னே தெரியாது. தெரியாத ஆளுக்கெல்லாம் இதுக்கு பின்னாடி தான் திமுக இருக்குன்னா, திமுக மீது குற்றம் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணும். அபாண்டமா பேசக்கூடாது, பொய்யா பேசக்கூடாது. உங்களுக்கு உண்மையிலே நெஞ்சு தைரியம் இருக்கு, திராணி இருக்குன்னா ஏதாவது வழக்கு தொடருங்க, இல்லை ஊழல் அம்பலப்படுத்துங்க, இல்லை அரசியல் பண்ணுங்க. சும்மா உங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனைக்கு 4 நாள் பிஸ்கெட் பிரச்சனைக்கெல்லாம் இவர் அதான் சொல்ல பிளங்கா பசங்களான்ட்டாரு ரவி குழந்தைவேலு. 2 பேரும் சிரிக்கிறாங்க, டிஎம்கே காரங்க சிரிக்கிறாங்க, விசிகே சிரிக்கிறாங்க, நீங்களாம் ஒரு ஆளா போக பிளங்கா பசங்களான்ட்டார். அப்போ அதிமுக இப்பதான் வருது. இதோட இவர் ஆர்பி உதயகுமார் நேற்று வரலாம் கம்முன்னு தான் இருந்தார் அண்ணன். இப்போ என்ன சொல்றாரு, போனல போயிட்டு இல்லை, அப்புறம் நான் சும்மா சொரிஞ்சு நிற்கிறேன், உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சு, ஒன்று அதிமுக இல்லை திமுக, நீங்களாம் சப்ஜெக்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை கிழிக்கின்னு கிழிக்கிறார். விஜயும் ஒன் ஆஃப் த தீய சக்தின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. ஆமா, சேர்த்துக்க வேண்டியதான், அவர் வண்டி தான் தீய சக்தியா? 40 பேர் செத்தாங்கல்ல, நீ தான் தீய சக்தி. இப்போ தீய சக்தின்னு உங்களுக்கு ஒண்டி தான் வாயிருக்குதா? நீங்க திராவிட கட்சிகளை விமர்சனம் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற தரவுகள், அதுக்கேற்ற நெஞ்சுறுதி, அதுக்கேற்ற தைரியம் இருக்கணும். எதுல நீங்க பண்ணியிருக்கிறீங்க இதை பத்தி பேசுறதுக்கு? சும்மா வெறும் இந்த மீம்ஸ், ரீல்ஸ், டிக்டாக்கு இதை வைத்துக்கொண்டு ஒரு சரளமா கூட பேச வரல. ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன், எதுவுமே இல்லாம அப்ப ஷோ பண்ணிட்டு, ஷோ அரசியல் தானே பண்றீங்க, அதுதானே இப்ப போயிருக்கு. சீமான் கூட கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, கரகாட்டம் ஆனா கூட தான் கூட்டம் கூடுதுன்றாரு. கரகாட்ட கோஷ்டி ஆக்கி விட்டாரா சீமான் உங்களை? ஆல்ரெடி அண்ணன் உங்களுக்கு தான், அவர் தான் ஃபர்ஸ்ட் பேர் வச்சார், தற்குறி அணில்னு பயங்கர ஹிட். இப்போ கரகாட்ட கோஷ்டின்னு பேர் வச்சுக்கிறாரு. இப்போ இனிமேல்ட்டு என்ன ஆகுனா, இந்த ஸ்டேஜில் இருந்து விஜயை எல்லாரும் ட்ரால் பண்ணுவாங்க. எல்லாரும் ட்ரால் பண்ணும்போது ட்ரால் மெட்டீரியலாக ஆக போறாரு. நேற்று வரல உச்சகட்ட நடிகர் பேசுறது கூட சில பேர்த்துக்கு தாவேக்க தொண்டர்களுக்கு ஒரு பூமர் அரசியலா பேசுறாங்க. ஜென்சி அரசியல், இந்த காலத்துக்கு அரசியல் விஜய் பேசுறது தான். பூமர் அரசியல், ஜென்சி அரசியல் அதெல்லாம் இருக்கட்டும், ஓட்டு அரசியல்னு ஒன்று இருக்குது. அது உங்க அண்ணனுக்கு தெரியுமான்றதான் இங்க கேள்வி. அது தெரியாதுன்றது நம்மளோட புரிதல்.
நான் விஜய்க்கு எதிரானவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் நல்ல அரசியல் பண்ணியிருந்தா நான் அது பண்ணுவேன். ஏன் அங்கேருந்து வீடியோ காலில் பேசிக்கலாம்ல அஜித்தாக்கு இந்நேரம்? அதை விட்டுருங்க. பாலியல் சீண்டல் குற்றம் வந்ததா இல்லையா? ஒரு வருத்தம் இல்லை ஒரு வார்னிங், இந்த மாதிரி வேலையில் யாருன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். இல்லை ஒரு புகார் பட்டி, இந்த மாதிரி பெண்களுக்கு எதனா வந்ததுன்னா அதை விசாரணை பண்ணுறதுக்கு தாவேக்களை ஒரு உட்கட்சி குழு எதனா ஒன்று சம்மந்தம் மேலமா புஷி ஆனந்த் புறப்பட்டு போயிட்டாருங்க. அனிருத்து போய்கிறாப்பலாம், அனிருத்து மியூசிக் போட்டு பாக்ஸ் போட்டு வைப்பு பண்ணுவாப்புல. இவர் போய் என்ன பண்ண போறாங்க? மொத்த நிர்வாகிகளுமே மலேசியால தான் இருக்காங்க. ஏன் அப்படியே மாநாடம் மயிலாடம் டான்ஸ் ஆட்டு போங்க அங்கேயே உட்காந்து. செங்கோட்டையன் சொல்றாரு, இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படமே இதுவே வந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து திடீர்னு ஏதோ தியேட்டர் உரிமையாளர் பேசுற மாதிரியே இருந்தது. திடீர்னு பார்க்குறேன் ஏதோ தியேட்டர் உரிமையாளர் ஏதோ படம் கலெக்ஷன். அப்புறம் பார்த்தா செங்கோட்டையன் ஒரு படத்துக்கு 250 கோடி, இப்போ வந்து 4 படம் ஆச்சுன்னா 1000 கோடி ஆச்சு. அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அவரு. சரி, அரசியலுக்கு வந்து என்ன வள்ளலார் ஆக போறாரா, பட்டினத்தார் ஆக போறாரா, இல்லை பத்திரகிரியார் மாதிரி சுத்த போறாரா, இல்லை நெல்லை பார்த்து பாட்டு போட போறாரா? வாடிய கண்ட பயிரெல்லாம் வாடி பார்த்த போது வாடினேன்னு ஒன்றும் கிடையாது. நல்லா கல்லா கட்டணுன்றது தான் திட்டம். யாரெல்லாம் கூட வச்சு நீங்கள் இந்த பேச்சு பேசுறீங்க? அருண்ராஜ் வந்தார், எனக்கே அதை ரவி குழந்தைவேலு சொன்னதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம் இல்லை, இது சொல்லவே இல்லை. எதுக்கு ரைடு வந்தாங்க, ரைடில் என்ன பேப்பர் எடுத்தாங்க, எதை மறைச்சிங்க, எவ்வளோ வாங்கினீங்க, எவ்வளோ வசூல், எது கருப்பு எது வெள்ளை? சும்மா வர முடியுமா ரைடு? இப்போ நீங்கள் போங்க பாலாஜி வீட்டில் சும்மா ரைடு வர முடியுமா? இல்லை என் வீட்டில் தான் சும்மா வர முடியுமா இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தால்? ஒன்றும் இருக்காது. நாமக்கட்டி, பழைய ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் கட்டாத இஎம்ஐ புக்கு பேப்பரு, பசங்க படிக்கிற புஸ்தகம் பேப்பர், இவ்வளோ தான் இருக்கும். கொஞ்சம் நகை இருந்தால் அது அடமானம் வச்ச ரசீது இருக்கும். இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட. இல்லை பழைய வண்டி புக்கு, அரிசி புக்கு, இதுதான். விஜய் வீடு அப்படியா? போனார்ல, ரைடு பண்ணாங்களே, சொன்னார் அருண்ராஜ், மற்ற கதைலாம் பேசுனீங்க. ஒரு நாள் சொல்லியிருப்பீங்களா அது வெளியில்? அப்புறம் என்ன வண்டி வாங்கினீங்க, அதில் எவ்வளோ வரி கட்டினீங்க, எவ்வளோ வரி கட்டலை, ஏன் கோர்ட்டு உங்களை திட்டுச்சு, அப்புறம் கோர்ட்டு திட்டினோன்னா அது எதுக்கு கோர்ட்டு வந்து அந்த விமர்சனத்தை திரும்ப பெறணும், நீங்கள் எதுக்கு திருப்பி வழக்காடு பண்ணுறோம்? அதெல்லாம் பேசவே இல்லையே. சரி, இப்போ ஜனநாயகன் எவ்வளோ வைப்பீங்க டிக்கெட், அதையா சொல்லுங்கள். ஏன் மலேசியாவில் போய், சரி மலேசியாவில் பணக்காரங்க பண்ணிட்டாங்க, இங்கே ஏழை பாழிகள் கடைசி படம் நீங்கள் சொல்கிறீங்க நான் இல்லைன்ற, எவ்வளோ டிக்கெட்டு? பிளாக்ல டிக்கெட் விற்பீங்களா, விற்க மாட்டீங்களா? அவருக்காக உயிரை குடிக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்கும்போது உயிரை கொடுக்கக்கூடியவா இல்லை இவர் உயிரை குடிக்கக்கூடியவா? அது தெரியல எனக்கு. என்னங்க ரசிகர்களை கொஞ்சமாச்சும் மதிக்கணும். நிர்வாகியே மதிக்க மாட்டார். இவர் எதனா ஒரு ரசிகரோட கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு போயிருப்பாரா? கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனார்ல, தப்பு சொல்லலை, போட்டோம், நண்பர் நண்பி. அதேமாரி உயிரை கொடுக்குற நண்பர், உயிரை கொடுக்குற தொண்டர், உயிரை கொடுக்குற ரசிகருக்கு கீர்த்தி சுரேஷை விட இவங்க தான் முக்கியம். ஏன்னா இவங்க உயிரையே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு. அந்த கல்யாணத்துக்கு போத்துறது இல்லை, தனி விமானத்துன்னு. எதனா ஒரு கல்யாணம், ஒரு நிகழ்ச்சி, கட்சிக்காரரோட நிகழ்ச்சியில் இவர் கலந்துருப்பாரா? ஒரு துக்க செய்தி, இல்லை ஒரு கட்சிக்காரரோட திருமண விழா, பொதுவான விழா, ஒன்றுமே கிடையாது. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கிடையாது, அரசியலுக்கு வந்தது பிறகும் கிடையாது. இவர் போய் அரியலூரில் பார்த்தது எல்லாமே சர்ச்சை தலைப்பு செய்தி ஆகிற விஷயம் தான் இவர் பண்ணியிருக்கிறார். தொண்டனை எதிர்பார்க்காம, இல்லை ஒரு ரசிகருக்கு எதிர்பார்க்காம எதனா ஒரு நிகழ்ச்சி போயிருப்பாரா? சைலண்டாக சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரா யாருன்னா? இவர் துப்புரவு தொழிலாளி இன்னி வரலாம் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட கைதுன்னாங்க. அவங்களே வந்து பனையூரில் கூப்பிட்டு பார்த்தாங்க. இப்போ அதிகாரம் இல்லாதப்போ, ஆட்சி இல்லாதப்போ, கட்சி கலகலத்து போய் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இவரோட எண்ணோட்டம் இப்படி இருக்குது. நாளைக்கு இவருக்கே போலீஸ் பாதுகாப்பு போட்டு, இவருக்கே கொண்ட வச்ச லைட்டு போட்டு, இவர் அரியணையில் உட்காந்தா இவரோட மனநிலை என்னவா இருக்கும்? இவர் என்ன விதமான அரசியல் பண்ணுவார்? யாரும் கோட்டைக்கு வாங்க, கோட்டைக்கு நாங்கள் வருவோம் சாமி, எங்களை உள்ளே விடணும்ல. பனையூர் பிரைவேட்டு வீடு, அதுக்குள்ளேயே குறுக்கா வச்சு விட மாட்டேன்றா. உங்களுக்கு பயிற்சியமான தெரிஞ்ச முகமான அஜிதாவையே வந்து தள்ளி விடுறாங்க. பெண் பவுன்சரை வச்சு தள்ளி விடுறீங்க. வெறும் ஆம்பளை பவுன்சர் வண்டி பத்தாதுன்னு இப்போ பெண் பவுன்சர் வேறு வச்சுருக்கீங்க. பெண்களை யாரும் இந்த மாதிரிலாம் நடத்துறது கிடையாது எந்த கட்சியிலையும். அம்மையார் ஜெயலலிதா கூட தான் பெண் விசிறிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்படியா நடத்துனாங்க? எங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்களா? சமீபத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு அண்ணா அறிவாலயத்தில், முன்னாள் உறுப்பினர் நினைக்கிறேன், ஏதோ பிரச்சனை, காவல்துறை அதிகாரிகள் உள்ள விடல, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, அவரோட கட்சி நிர்வாகிகள், அது யாருன்னு தெரியல, அறிவாலயத்தில் சத்தம் போடுறாரு, விசிட்டிங் கார்டை தூக்கி போடுறாரு, ஐடி கார்டை தூக்கி போடுறாரு. போட்டோட முதல்வருக்கு காதில் உள்ளே போய் கேட்குது. ஏஞ்சி வராருங்க இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வெளியில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அண்ணா இந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்றா, விடமாட்டேன்றா, யாருன்னு என்னன்னா, நேற்று வந்தவங்க யாருன்னா இவங்கன்னு கேட்குறா, உரிமையோடு கேட்குறாப்புல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீ எப்போ வேணால் வரலாம் கொள்ளலாம். இதுதான் ஒரு அணுகுமுறை. இவருக்கு என்ன வயசாகுது முதல்வருக்கு? இவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ தலைவலி இருக்கும்.
இந்த நேரத்தில் ஒரு சண்டை ஒரு பிரச்சனைன்னு ஏஞ்சி வராருல இந்த வயசில். உங்களுக்கு என்ன வயசு? எவ்வளோ ஸ்டண்ட்டு வச்சுருப்பீங்க, எவ்வளோ பேரை பறக்க விட்டு வச்சுருப்பீங்க நிஜ வாழ்க்கையில். ஒரே ஒரு பெண் பிரச்சனைன்றாங்க, அதை இறங்கி இன்னும் ஏதுவான்னு கேட்க தெரியாது. உள்ள செல்ஃபி எடுக்கிறதுக்கலாமா காரம் மறிப்பாங்கன்னு கேட்டுன்னு போயிருக்கிறாராம். என்னன்னே தெரில. அவரு நல்ல வேலை அவர் எந்த சாமியை கும்பிட்றாரோ அந்த சாமிகிட்ட அவர் வேண்டிக்கணும், அஜித்தாக்கு எதுவும் ஆகக்கூடாது. இதெல்லாம் வந்து அது தவறான எடுத்துக்காட்டு. அதனால தான் சொல்கிறேன், இந்த சக்திமான் மாதிரி போயினுக்குது அது. இந்த சக்திமான் இந்த சிறு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதனால தான் இந்த சக்திமானே பேன் பண்ணாங்க அன்றைக்கி. ஏதோ ஒன்று பார்த்துட்டு சக்திமான் காப்பாற்றுவாருன்னு காத்தாடி பிடிக்கும்போது குச்சிடுறது, சக்திமான் காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு சம்பு தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாடுறது, இந்த மாதிரிலாம் சிறுவர்கள் பண்ணினாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த மாத்திரை போட்டுக்கிறது, தற்கொலை முயற்சி, இதெல்லாம். அப்போது அவர்கள் கட்சியில் இருக்கிறவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, என்ன எண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆறானா இவர் இருப்பாருன்னு பார்த்தா, இவர் பாட்டுன்னு பொறுப்பற்ற மாதிரிலாம் கார் ஏறி போயிட்டு மலேசியா போயிட்டார். இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து நான் வழி தெரியாம நின்ற போது எனக்கு வழிகாட்டியாக வந்தவர் விஜய். என்னுடைய என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் வேலை செய்யும், பணி செய்ய போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறாருல்ல. ஆர்பி உதயகுமார் போட்டு கீழே கிழிச்சிருப்பாரு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையனை. அதிமுக தொண்டனோட உழைப்பும் வேர்மை இல்லைன்னா எப்படிப்பா 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்ப, அமைச்சராகி நல்லா இருந்தியே, கொழுத்து போய் இருந்தியே, அப்போல்லாம் நல்லா இருந்ததா, அன்னைக்கு ரெட்டலை தேவைப்பட்டதா, அன்னைக்கு அதிமுக நிர்வாகி தேவைப்பட்டான், கொடி தேவைப்பட்டான், இப்போதான் உனக்கு வழி தேவைன்னு கேட்டார். அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சுயநலமாக பேசுகின்றார்கள். சரி, கட்சி விட்டு கட்சி போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் அமைதியாக இருக்கலாம் அங்கே போயிட்டு. நான் அதை மாற்றுறேன் இதை மாற்றுறேன்னும் போது இப்போ எல்லா சைடும் இப்போ டிஎம்கே நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க. ஆனால் அவங்க கட்சி வேலை தேர்தல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ அவங்களும் சேர்ந்துருவாங்க. திமுக, அதிமுக, பிஜேபி, சீமானு எல்லாரும் சேர்ந்து, பிஜேபி தான் எல்லாரும் சேர்ந்து பேடி அடிக்க போகிறாங்க. பேடி அடிக்கும்போது துண்டக்கானம் துணியக்கானம் பூத்தில் என்ன ஆகுதுன்னு நோண்டி பாருங்க. அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து போச்சு, இவர் அந்த கோல்டன் பீரியடை தாண்டிட்டார். இனிமேல்ட்டு இவர் கூட்டணிக்கு வரமாட்டாருன்ற அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. இனிமேல்ட்டு வேப்பலடி பேயடி உங்களுக்கு பிறகு டேமேஜ் ஆகி போச்சுல்ல. இப்போ ஆர்பி உதயகுமார் செங்கோட்டையனை திட்டுறாரு, சரத்குமார் இப்போ நீ வாழ மாட்டேன்றாரு, ஒழுங்கா இல்லை, உன் பிரச்சனையே பார்க்க மாட்டாரு. அதிமுகவில் ஒரு சில பேச்சாளர்கள் எப்பா நீ ஃபஸ்ட்டு குடும்பத்தோடு வாழ்ப்பா, ஒழுங்கா இருப்பா அப்படின்னு தனி மனித விமர்சனம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. முகத்தை தூக்கி எங்கே வச்சுக்குவீங்க? இப்போ கூட்டணி போனால் சேர்த்துக்குவாங்களா? நீ இம்மாம் பில்டப் பண்ணும்போது அவங்க பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சி தானே, அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த கட்சி தானே அதிமுக. அவங்க வந்து நீ போனா போவே வானா வானா சேர்த்துக்குவாங்களா? எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமி உங்களால், விஜயால். சரி, இந்த சைடு ஒன்ஸ் ஏடிஎம்கே கைண்டுக்குச்சின்னு தெரிஞ்ச உடனே திருப்பி பேடி அடிப்பாங்க டிஎம்கே. இப்போதைக்கு வெறும் கீழே இருக்கவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் அது மாதிரி. மேலே இன்னும் வரும். மேலே வரும்போது அப்போ டிஎம்கே இப்போ தானே பால்வாடி கட்சின்னு சொல்லி இவர் பேர் வச்சுருக்கிறாரு தமிழன் பிரசன்னா. இன்னும் பரந்தாமன் பேசலை. எல்லாம் யோசிப்பாங்கல்ல மைண்டில், விஜய் எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம், விஜய் எப்படியெல்லாம் குசிப்படுத்தலாம், விஜய் எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணலாம் யோசிப்பாங்க. திமுக காரங்களுக்கு சொல்லியா தரணும். பீரங்கி மாதிரி விழும் அடி ஒவ்வொன்றும். அப்போ என்ன பண்ணுவார்? இவர்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ணுவார்? இவர் ஏதோ இந்த படத்துலலாம் கட்டுற மாதிரி சுற்றி சண்டை செய்கிற மாதிரி படம் செட்டிங் மாதிரி பண்ணார். நயினார் நாகேந்திரன் அமைதியாகவே தான் இருந்தார். அவரும் இப்போ கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டார். முடிஞ்சால் கட்சியில் இருக்கவங்களை காப்பாற்றுன்றாரு. அப்போ அதெல்லாம் வந்து சும்மா வார்த்தை கிடையாது. நீ போடு, வேட்பாளர் போடு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். திருநெல்வேலியில் தென்காசியில் விசாரணை கூப்பிட்டுருக்காங்களே சிபிஐ. ஆமாம், அதுவும் இப்போ நயினாருக்கு எதனா சொல்லியிருப்பாங்க. இந்த படையப்பா படத்தில் ரஜினி போகும்போது வந்து சேர் கொடுக்காம நிற்க வையின்னுவாங்க, அது படம். அதனால் அவர் என்ன பண்ணார், தன்னோட சால்வை தூக்கி போட்டு இதை போட்டு இழுத்து ஏணியில் ஏறி இது ஊஞ்சல் ஏறி உட்காந்துக்குவார். இப்போ அதேமாதிரி காட்சி போகும்போது சேரே இருக்காது, நின்று இருக்கணும். நான் சால்வையை போட்டு மேலே சேரை வர வச்சு உட்கார முடியும்? இல்லை அனுமார் கதை மாதிரி வாழை சுற்றி ஏறி மேலே உட்காந்துக்க முடியுமா? நின்றுங்க தான் பதில் சொல்லணும். போய் டீ சாப்பிட்டு வரேன், இல்லை விசாரணை மொழியில் வெயிட், அதெல்லாம் வெளில வரவே வராது. இப்போ இவருக்கு அருண்ராஜ் மேட்ரு எப்படி அப்போ விசாரணை பண்ணுறது வெளில வரல, உள்ளுக்குள்ளே அப்படி இருக்கும் அல்லு பயம். நான் வெளியில் காட்டிக்காமல் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் திருப்பி அதே சொல்லுறாரு, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களா? உங்களை நம்பி தான் வந்துருக்கேன், கை விட்டுற மாட்டீங்களேன்னு கேட்டாங்க. எதுக்கு கை ஒன்றாதான்? காசு கொடுத்து தானே படம் பார்த்தாங்க, இலவசமாக பார்த்தாங்களா படம்? எவ்வளோ படம் நல்லா இல்லை, சொராலாம் நல்ல படமா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய அந்த சீக்வன்ஸில் நிறைய வந்தது. ஒரு சில நல்ல படம் இருந்தது, ரைட்டு, எல்லாமே நல்ல படம். இதில் இப்படி எவ்வளோ பிளாக் இருந்தது, எவ்வளோ ஒயிட் இருந்தது,
அதெல்லாம் கேட்பாங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்கப்பா? கடைசி படம் விடுறாரு. ம். ஆனால் திமுக புரொடக்ஷன் கம்பெனி சார்ந்த நபர்கள்லாம் வந்து பராசக்தியை வேண்டும் என்றே திட்டமிட்டு ரிலீஸ் பண்ணி நெருக்கடி கொடுக்க ட்ரை பண்றாங்க. இதுவும் நடக்குது இல்ல? ஏன் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் படம் வரும்போது எந்த ஒரு பிரபலத்தோட படமே ரிலீஸ் ஆனது இல்லையா? உங்களுக்கு வெறும் விஜய் படம் தான் ரிலீஸ் ஆச்சா? உங்களுக்கு விஜய் படத்தோட போட்டியா அஜித் படம் ரிலீஸ் ஆகலையா? வரலாறு ரிலீஸ் ஆச்சு. அப்போ என்ன ஆச்சு? இதற்கு முன்னாடி கூட ஒரே நேரத்தில் 2 பேர் படமும் ரிலீஸ் ஆச்சே. ஏன் தனுஷ் படம் எதுவும் ரிலீஸ் ஆனது இல்லையா? இப்போ அந்த அந்த அசுரன் படம் வந்துச்சு. அப்போ வந்து அவங்கன்னா விஜய் படம், அந்த படம் பார்த்தா ரிலீஸ் பண்ணாங்க. அது பேய் ஓட்டம் ஓடல. கோட் படத்துல துப்பாக்கி கொடுத்த சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த ம். படி நீதான் அப்படின்னு. ம். ஆனா அவரே இன்னைக்கு வந்து போட்டி நிக்கிறாரு, துரோகம் பண்றாரு. இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணணும்? அவரே பாவம் நஷ்டத்துல இருக்கிறாரு. 2, 3 படம் சேர்ந்து நடிச்சு 2, 3 ஹீரோயின்லாம் வச்சு படம் ஒரு 2, 3 படம் சரியா ஓடாம அது நஷ்டத்துல. அவரே ஒரு படம் நடிச்சு அவரு ஒரு 10 காசு சம்பாதிக்க கூடாதா? நீங்களே சம்பாதிச்சுருக்கணுமா? அப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க படம் வந்துச்சுன்னா வேற யார் படமும் வரக்கூடாது. சிவகார்த்திகேயனோட என்ன பிரச்சனை? ஏன் உங்கள வச்சு சன் பிக்சர்ஸோ, ரெட் ஜெயண்ட்டோ ப்ரொடியூஸ் பண்ணும்போதெல்லாம் இனிச்சுது. அப்ப அந்த படத்துலலாம் கையெழுத்து போட்டப்ப நல்லா இருந்தது. வேற யாரையும் வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது படம். உங்களுக்கே மொய் எழுதின்னு இருக்கணுமா? ஹெல்த்தியா இருக்கணும். சரி அப்படின்னா ஓப்பனா சொல்லு. ஏன் மாஸ்டர் படத்து பிரச்சனை அப்போ வந்துட்டு போய் ஏடிஎம்கேல போய் நிக்கல? பர்மிஷன் குடுங்க படம் ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஏன் கொடநாட்டுல போய் நிக்கல? அதெல்லாம் பேச வேண்டியது தானே? அம்மையார் ஜெயலலிதாவ அன்னைக்கும் எதிர்க்கல, இன்னைக்கும் எதிர்க்கல. இப்ப அந்த ஓட்டுகள் வந்து எடுக்கணும்னு பார்க்குறீங்க. அம்மையார் பண்ண ஊழலையும் பேசுங்க. மைக்கேல் டி குன்னான் ஒரு வார்த்தை கூட உங்க கட்சியில யார் வாயிலுமே வரலையே. யார் தெரியுமா அவரு? எதுக்கு எதிர்த்து போராடினார் தெரியுமா? சரி இவரு வாச்சாத்தியில இவர் வேண்டப்பட்டவர் தானே செங்கோட்டையனு. ஒரு ஹிஸ்டரி பார்க்க மாட்டீங்களா? தூய ஆட்சின்லாம் சொல்லக்கூடாது. தூய ஆட்சி, தூய கட்சின்லாம் சொல்லக்கூடாது. நெறைய பேரு ஆதவர்ஜுனா வச்சுட்டு இருக்கீங்க. அவர் என்ன விவசாயம் பண்றாரா? இல்ல ஆடு மாடு வச்சு வேளாண்மை பண்றாரா? என்ன தொழில் பண்றாரு அவரு? யாருக்குன்னா தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆதவர்ஜுனா தொழில் என்ன? சொல்லுங்க. இப்ப நான் வந்து பஞ்ச பராரி பத்திரிகைக்காரன். நாடோடி மாரி சுத்தி சுத்தி செய்திய சேகரிக்கிறது என் வேலை. நேரம் கிடைக்கும்போது வழக்கறிஞர் வேலை கொஞ்ச நேரம் பார்ப்பேன். பணம் கொஞ்சம் இருந்ததுன்னா ஸ்டாக்ல ஏதோ ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பறவைகள் சம்பந்தமா, இயற்கை சம்பந்தமா யாருன்னா கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொன்னா, எங்க கூப்பிட்டாலும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன். என் வாழ்க்கை இவ்வளோதான். விஜய்க்கு பெருசா இருக்கும். ரைட்டா? ஆதவர்ஜுனுக்கு எதனா சிறுசாச்சுன்னா இருக்கும்ல. நீங்க என்ன தொழில் பண்றீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன வியாபாரம், வருமானம் எப்படி வருது? கட்சியில ஒருத்தர் பதவி எப்படி வரணும்? தொண்டரு, கிளை கழகம், வட்டக்கழகம், பகுதி கழகம், மாவட்ட கழகம், மாநில கழகம், அப்புறம் அணி, அணியில் பல்வேறு பதவி, இணை, துணை, அதுக்கப்புறம் மாநில அளவில் பொறுப்பு. இதுக்கு நிகராக வந்து கவுன்சிலரு, வார்டு குழு சேர்மனு, இல்லை சேர்மனு, பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு, எம்எல்ஏ, அமைச்சர், முக்கிய அமைச்சர், இப்படி தானே? எதுவுமே இல்லாமல் எத்தவொன்னே ஜாக்பாட் மாதிரி மேலே ஒரு பதவியில் வந்து உட்காந்து விசிக்கல எப்படி வந்தாங்க? திருமாண்ணன் கொடுத்த தவறான பரிசு. நான் அதை அப்படி தான் புரிஞ்சுக்குவேன். அதாவது அவர் கொடுத்தது தப்பு இல்லை, இவருக்கு கொடுத்தது தான் தப்பு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில், இனி வரலாம் கூட இருக்கிறாங்க, கொடுத்துருக்கலாம். இப்போ அது என்ன, இப்போ பணத்தை வச்சு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் போஸ்டர்லாம் ஒட்டலையே விஜய்க்கு. இல்லை விஜய் லவ் டுடே காலத்திலேருந்து, விஜய் காதலுக்கு மரியாதை பண்ண காலத்திலேருந்து, விஜய் வந்துட்டு மெர்சல் ஆன காலத்திலேருந்து, போக்கிரி, சுறா இந்த படம்லாம் நெச்ச காலத்துலேருந்து ஆதவர்ஜன பழக்கமா அவருக்கு. அப்போ அவரோட கொள்கை என்ன? அம்பேத்கரையும் பெரியாரையும் தானே பேசிகிட்டு இருந்தார். இப்போ யாரை பற்றி பேசுகிறாரு? இப்போ யாரை பற்றி பேசுறது அவருக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ தலைவர் இருக்குது, ஏற்றினே போகிறார் விஜய். அதுதான் சொல்கிறது, ஃபஸ்ட்டே ஒரு தெளிவான ஆளை வச்சு போட்டுருக்கணும். அப்போ என்ன நீங்கள் பியூரிட்டி பேசுகிறீங்க? திமுகவையும் அதிமுகவையும் கேள்வி கேட்பதற்கு விஜய்க்கு செங்கோட்டையனை வைத்துக்கொண்டு என்ன தார்மீக அடிப்படை? இப்போ தமிழ்நாட்டுல 2 திராவிட கட்சிகளுமே வேண்டாம், 2 திராவிட கட்சிகளும் உங்களை யாரு வேணும், உங்களை யாரு கூப்பிட்டாங்க கேட்டாங்க? திராவிட கட்சிகள் வேணான்னு பொதுமக்கள் சொல்லிட்டோம். இவர் சொல்றாரு ரைட்டு. அப்போ திராவிட கட்சிகள் இருந்து வரவன் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிறவங்களை வச்சு வேலை ஆகாதுன்னு தெரியுதுல்ல. உங்ககிட்ட இருக்கிறலாம் சும்மா கொத்தனார், மேஸ்திரி, இன்ஜினியர், சூப்பர்வைசர்லாம் வெளிலேருந்து வரணும். அப்போ தான் கட்டடம் கட்ட முடியும். மண்ணள்ளி போடுறது, மண் வச்சு வைக்கிறது, கல்லாங்கல் போட்டு விளாட்றதெல்லாம் வச்சு வேலை ஆகாது. அப்போ அதனால தானே நீங்கள் மற்ற கட்சியில் வந்து சேர்க்குறீங்க. எதுக்கு சேர்க்குறீங்க? மற்றவங்கள வரவங்கள நாம் தமிழர் சேர்ந்து தான் சேர்த்துக்கிறீங்க, திமுகலேருந்து வந்தால் சேர்த்துக்குவீங்க, அதிமுகலேருந்து வந்தால் சவுப்பு கம்பளம் போட்டு வரவேற்பீங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க? அவங்க அது புனித கட்சி இல்லை. அதிமுக புனித கட்சி இல்லை, ஊழல் கட்சி. திமுக ஊழலோ ஊழல் கட்சி. இப்படி விஜய் சொல்கிறாரு. இந்த கட்சியிலேருந்து வந்தால் நான் சேர்க்க மாட்டேன்னு எங்கே சொல்ல சொல்லணும்? யாரை ஏமாத்துற வேலை இது?
ஒரு படத்தின் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது அதான் பிளான் செங்கோட்டையன் பண்றாங்க. சொல்றாருல. அதான் பிளான் பண்றாங்க. என்னன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, தெருவோ இல்ல தொகுதி தொகுதியா போய் பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. ஜனநாயகம் பார்த்தீர்களா? பார்த்து விட்டு வாருங்கள். அதுதான் பிரச்சாரம். அதுல சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு. என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு தெரியுமா? எது? மத்தவங்கலாம் ரூ. 200 குத்து, ஐயா, அம்மா ஓட்டு போடுங்க. இல்ல வசதி கொஞ்சம் அதிகமா இருந்தா ரூ. 500 குத்து. இல்ல ரொம்ப வசதியா இருந்தா ரூ. 1000 குடுத்து அம்மா, ஐயான்னா, இவரு ரூ. 200 குத்து போய் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்து இவருக்கு ஓட்டு போடணும். இத கேட்டா இத வந்து மலிவா பேசுறது. நாங்க எதுக்கு மிச்சர் வைக்கணும்? தண்ணி பாட்டில் வைக்கணும். ஏன் வச்சா என்ன கேடு? உங்களுக்கும் வருமானம் இருக்குதுல்ல. காசு வருதா இல்லையா? ஏழை கட்சியா நீங்க? நாம் தமிழர் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஏழை கட்சின்னு சொல்றாங்கன்னா எனக்கு புரியுது. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வசூல் பண்ணி அவங்களும் வசூல் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி செக்கில் வாங்குது. நாம் தமிழர் கட்சி இங்கே அங்கே ஏதோ பண்ணி பண்றாங்க. உங்களுக்கு தான் 200 கோடி 250 கோடி தூக்கி விட்டுட்டு தானே வந்தார். எத்த கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. மக்கள்கிட்ட இருந்து சம்பாரிச்சது தானே. எம்ஜிஆர் சொல்றீங்களே, எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? 4 பேருக்கு கொடுத்தாருல கையில் அந்த காசை. அது மாதிரி கொடுத்துட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு சேர் போட்டால் என்ன குறைஞ்சு போயிடும்? தொண்டர்கள் தானே. எப்போ செய்வீங்க? செய்கிறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறது. அவங்க ஊழல் பண்ணிக்கிறாங்க. அதனால சரி, ஆதவர்ஜனும் செங்கோட்டையனும் எப்படி சிறைச்சாலையில் இருந்து அது பேர் வந்து நெசவு பின்னி காந்தியடிகள் மாதிரி இருந்து சம்பாரிச்சு அந்த காசை எடுத்து செலவு பண்ணுறாங்களா? இல்லை கப்பல் ஓட்டிய தமிழன் கூட சேர்ந்து எதனா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா? அப்போ அந்த வருமானம் தப்புனா இங்கே இந்த வருமானம் எங்கேருந்து வருது? இது என்ன? இதோட முகாந்தரம் என்ன? அருண்ராஜ் எதுக்கு உங்களை வந்து ரைடு பண்ண வந்தார்? இதெல்லாம் பேசணும்ல. இதெல்லாம் யார் பேசுறது? நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்படி பேசுறதுனால அந்த 2 கட்சிகளை நியாயப்படுத்தல. என் பார்வையில் அந்த கட்சியிலையும் ஊழல் இருக்குது, இந்த கட்சியிலையும் ஊழல் இருக்குது. உங்களுக்கும் வாய்ப்பு வந்தா ஊழல் பண்றதுக்கு ஆல்ரெடியா இருக்குது. யாராவது சாட்டையை சுழற்றணும். அந்த சாட்டையை சுழற்றால நான் இருக்கிறேன்னு வராது விஜய். அப்படி யாராவது சாட்டையை சுட்டணும்னா ஏன் உங்க சாட்டை அமித்ஷா பக்கம் போகவே மாட்டேங்குது? இங்கே இப்படி சுற்றி நிற்கிறீங்க. அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி தூக்கி சுட்டோன்னா டெல்லி பக்கமா? கை என்ன நீட்டு கம்மியா? இல்லை ஜாட்டிக்கு நூல் பத்தலையா? இங்கேயே இப்படி டச் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் அந்த பக்கம் பெரிய இவங்கள விட அவங்க தானே லம்பா வச்சுன்னு போகிறாங்க மொத்தமாக இந்தியா பூரா. நேஷனல் ஹைவேஸு இப்போ ஈவாவேலு ரோடு ப்ராஜெக்ட் போடுறாருன்னா சின்ன லிமிட்டு, நேரு அண்ணன் ரோடு போடுற சின்ன லிமிட்டு. அங்கே அகண்டு பாரதம் சொல்லிட்டு காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரும் ரோடு போட்டு கான்ட்ராக்ட் விடுறாங்களே, அங்கே போய் விட வேண்டியதானே ஜாட்டியா? நீங்கள் இங்கே ஜாட்டி விடுங்க, நான் வேணான்ல. அட்லீஸ்ட் இங்கே ஒரு 2 ஜாட்டி விடுங்க, ஒரு ஜாட்டினா அங்கே விடலாம்ல. பேசவே மாட்டேன்றீங்க. கேட்டால் யார் ஆட்சியில் இருப்பாங்களோ அவங்கள எதிர்த்து தான் பேசும். களத்திலே இல்லாத ஆட்களை பற்றி ஏன் பேசணும்? அதான் நயினார் சொல்கிறாரு, தம்பி பத்திரம்ப்பா, ஆளுங்களை பார்த்து கோழி குஞ்சுங்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, தேர்தல் வரலாம் அப்படின்னு. என்னன்னா உன் வேட்பாளர் கிடையாது. எப்போ வேணால் உன் வேட்பாளர் என் வேட்பாளர் ஆவான். உன் பணம் போனால் என் பணம், என் பணம் போனால் உன் பணம், அது ஒன்று அப்படின்ற மாதிரி அவர் பாடுறாரு. அவங்க இப்போ தான் ஆரம்பிக்குது. இனிமேல்ட்டு விஜய் சாருக்கு அரசியல் என்னன்றது எல்லா கட்சியும் காட்டுவாங்க. சரி, இவர் கூப்பிட்டாருல்ல, விஜய் சார் கூட்டணிக்கு கூப்பிட்டாரு. எத்தனை பேர் அவரை நம்பி போனாங்க? ஏன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் நம்பி போகக்கூடாது? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, சீட்டு நிறைய கொடுக்குற, உங்களுக்கு என் மனசில் நெஞ்சில் குடியிருக்கும், இவ்வளோலாம் இடம் கொடுத்தாலும் யாரும் போக மாட்டாங்களாப்பா. அதே சினிமா துறையிலேருந்து அதே மாதிரி கஷ்டப்பட்டு உங்களை விட சிறப்பாக வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். சொக்க தங்கம், எங்காலு கோல்டு, நெஞ்சிலையும் சரி சிந்தையிலையும் சரி வீரத்துலையும் சரி. ஆயுஸ் இல்லை. சரி, அந்த கட்சி இருக்கு, எதனா ஒன்று அந்த கேப்டன் அவர்கள் உடம்பு சரியில்லாத எதனா ஒரு அறிக்கை, ஒரு நட்பு, அந்த கட்சி தேஞ்சப்ப நீங்கள் எதனா ஒரு நடிகனாவோ இல்லை ஒரு சக தொழிலாளியோ கூட எதனா நின்று இருப்பீங்களா? இன்னைக்கு வரல, யாருமே வரல. அவரா சும்மா வந்துட்டு இந்த தேவையில்லாமல் இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் வந்து சும்மா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முதல்வர் பார்த்துக்குவார். காங்கிரஸ் கட்சி எப்படி நடத்தணுன்றது அவருக்கு தெரியாது. காங்கிரஸ் தலைமை இல்லை, இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி. அவங்க வந்து நாங்கள் வளர வேண்டியவர்கள், நாங்கள் முன்னேற வேண்டியவர்கள், காங்கிரஸ் கட்சி திருப்பியும் வரணும். எதுக்கு வரணும் காங்கிரஸ் கட்சி? காமராஜர் காலத்தில் இருந்ததோடு போதும். உங்களுக்கு நீங்கள் பண்ணுற அரசியல் நீங்கள் வரவே கூடாது. அதாவதுங்க, ஏறி வந்த ஏனியை எட்டு உதைக்கிறது ஒரு பிரச்சனை. நிதர்சனமே இல்லாமல் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை, பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து காங்கிரஸ் கட்சி ரொம்ப நாளாக திமுக கிட்ட காட்டி ஏமாற்றிட்டு. நான் கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தியை பற்றி நான் விமர்சனம் இல்லாமல் ராகுல் காந்தி ஒரு நல்லவர்னு. ஆனால் இங்கே தமிழக காங்கிரஸில் இருக்கிறவங்க மக்கள் பிரச்சனைக்கோ மக்கள் போராட்டத்துக்கோ இல்லை மக்கள் தேவைகளுக்கோ அதிமுக காலத்துலையும் குரல் கொடுக்கல, திமுக காலத்துலையும் குரல் கொடுக்கல. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட்டணி அரசியல் ஒண்டி தான். இந்த கூட்டணின்றதை தவிர்த்து அவங்களுக்கு அரசியல்ன்றது எதுவுமே இல்லை. யாரோ ஒருத்தர் டெல்லியில் போய் பார்த்துக்கிட்டு மாநில தலைவர் ஆகிடுவார், அப்படியே உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருப்பார். சத்யமூர்த்தி பவன் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது? எங்க காங்கிரஸ் கட்சி பேச்சாளர்களோட நிலைமை என்ன? வாழ்வாதாரம் என்ன? என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? உங்கள் சொந்த கட்சிக்காரங்களே நீங்கள் எதுவும் பண்ணல.
ஆனால் இன்னைக்கு சொல்கிறீங்க விஜய் வந்து எங்களை கூப்பிட்டார், போயிருங்க. ஆர்பி உதயகுமார் சொன்னார்ல, போயிருந்தா போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி போயிடுங்க. ரெண்டே கட்சிங்க, ஒன்று திமுக இல்லை அதிமுக, இது ரெண்டும் யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் களத்தை பத்திர முடிவு பண்ணிட்டா அன்னைக்கு ஊதிடுவாங்க ஜனங்க சங்கு. இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் மொத்தமாக சோழி முடிச்சு தூக்கி போட்டுரும். அதில் விஜய் ஃபர்ஸ்ட் காலியாக போகிறது விஜய் தான். என்ன சேட்டை, பூத்து என்னவே இல்லை, ஓட்டு வரல, கட்சி தொடங்கி ஒரு தேர்தலை பார்க்கல, விஜய் 1வது இடம் வந்துடுவார், விஜய் 2வது இடம், விஜய் 1வது இடம். ஏன்னா காதுக்குள்ள மீன். அப்போ இவங்க 2 பேரும் நான் கோலி விளையாட போயிடுவாங்களா, திமுகவா அண்ணா இல்ல திமுக? மக்கள்கிட்ட போய் இப்ப கருத்து கணிப்பு கேக்குறாங்க, அந்த கருத்து கணிப்புல வந்து பொய்யை திணிக்கும் போது என் போன்ற பத்திரிகையாளர் கோவம் வர்றது நியாயம் தானே. சிட்டியில் ஆமாம், இப்போ நம்ம போவோம், மைக் எடுத்துன்னு போவோம், காலேஜ் எதனா ஒரு காலேஜுக்கு போவோம், காலேஜ் பசங்கிட்ட கேட்போம், திமுகன்னு வாயில் வராது, அண்ணா திமுகன்னு வாயில் வராது, அதனால் தாவே கதை ஜெயிக்குதுன்னு ரிசல்ட் போட்டு போயிடலாமா? அதுதான் கலை யதார்த்தமா? நீங்கள் கணக்கெடுக்கும் போது ரோட்டில் போனால் இளைஞர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இளைஞர்கள்கிட்ட கேட்கும், ஆமாம் நானே சொல்கிறேன், விஜய்க்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குது. இளைஞர்கிட்ட இருக்குது செல்வாக்குன்றதால அவங்க வீட்டில் அப்பா அம்மாலாம் விட்டுருவாங்களா, இங்கே வா காதை பிடிச்சி திரும்பி எங்கே ஓட்டு போட போகிறேன் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு அரசியல் தெரியும்ல. இது நடக்குது, ஒவ்வொரு வீட்லையும் நடக்குது. இவங்க நினைக்கிறாங்க குழந்தைகள் போய் பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ணி பெரியவங்க வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுவாங்களாம். குழந்தைங்க போய் பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ணோம், பெரியவங்க காதுலே ஒன்று வச்சு ஒழுங்கா நான் சொல்கிறத போடுன்னு போட்டு போவாங்க. அப்போ பெரியவங்க சொல்கிறது நடக்குமா, குழந்தைங்க சொல்கிறது நடக்குமா தேர்தல் நேரத்தில்? நீங்கள் சொல்லுங்கள், அனுபவம் எங்கே இருக்குது? புள்ள அப்பா பேச்சை கேட்கணுமா, இல்லை அப்பா பேச்சை புள்ள கேட்கணுமா? அது அவங்க ஏதோ இதெல்லாம் வந்து வெற்றி வருவோம், அந்த வீட்டில் விஜய் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறத வச்சு அந்த வீட்டில் விஜய்க்கு தான் ஓட்டுன்னு நினச்சி அவங்க சந்தோஷமா இல்ல நீங்க ஒரு டெக்னிக்கலா சொல்றீங்க, பூத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும், பூத்துல வந்து திமுக அதிமுக எல்லாம் பயங்கரமா வேலை செய்வாங்க, ஆனால் தாவேக்கு அதை எப்படி சமாளிக்க போகுது, எதிர்கொள்ளணும், பூத்துல 2 கட்சிகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனால் மக்கள் வந்து விஜய் முகத்துக்காகவே போய் வாக்கு போட்டுருவாங்க. விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவர் முகத்துக்கு ஓட்டு போடுவாங்க. மற்ற தொகுதியிலெல்லாம் விஜயா நிற்கிறாரு, எதுக்கு விஜய்க்கு போடணும்? எனக்கு எம்எல்ஏ லோக்கலில் என் அவசரத்துக்கு வரணும். இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அங்கே எங்கள் குடும்பத்திலே ஒருத்தர் கட்சியில் இருக்கிறாரு, அவர் தான் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாம். அந்த அண்ணன் சொல் பேச்சு நான் கேட்பேனா, இல்லை விஜய் அண்ணாக்கு வேண்டி நான் பேச்சை கேட்பேனா? இப்போ கவுன்சிலரு, எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர், பை செயலர், கிளை செயலர், நகர செயலாளர், ஊர் தலைவர், இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம், லீவ் விட்டு அனுப்பிச்சிடலாமா? விஜய் அண்ணா வந்துட்டார்ப்பா, உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை நாளையிலேருந்து, நீங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிங்க. விஜய் அண்ணா பாட்டு போடாமல் நீங்கள் வேணால் எம்ஜிஆர் பாட்டு கேளுங்க, நீங்கள் வந்து இவர் விஜயகாந்த் பாட்டு கேளுங்க, நீங்கள் ரஜினி பாட்டு கேளுங்க, நீங்கள் எதனா நாகூர் அனிஃபா அவர் பாட்டு கேளுங்க, அப்படி பாட்டு கேட்க சொல்லி அனுப்பிச்சிடலாமா? இவங்களாம் அரசியல் பண்ண மாட்டாங்களா? விஜய் சார் ஒண்டி தான் அரசியல் பண்ணுவாரா? இவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்களா? இவங்களும் அரசியல்வாதி தானே. உங்களுக்கு ஊடகத்தில் அதிகமாக பேசுகிறாங்க, விஜய் அதிகமாக விமர்சனம் ஆகுது, இல்லை விஜய் வச்சா தலைப்பு அதிகமாக போகுது, டிஆர்பி இருக்குன்றதுக்காக ஓட்டு விகிதாச்சாரமும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறது, அது எப்படி முகாந்திரம் ஆகும்? ஃபேக்சுவலாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் 30%, 35% அவர் தான் முதலமைச்சர்னு. இது சும்மா ஈஸி பாலிடிக்ஸ். அதனால் இதை பேசிட்டு வெறும் இதை பேசிக்கிட்டு கூட்டத்தை காட்டணும், பேசணும், கூட்டத்தை காட்டணும், ரிப்பீட் இதையே பண்ணிவிட்டு அப்புறம் மலேசியா போயிடணும். அப்புறம் அதை திருப்பி வந்து எதுனா அவருக்கு வந்துங்க சிலபஸ் தெரியாது, சரியாக படிக்கலை, இவர் தேர்வு எழுத போகிறாரு, நான் சொல்கிறேன் இப்படி பச்சா ஃபெயில் ஆகிடுவார் நான் சொல்கிறேன், ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஹைலோ எங்கால் ஏதனா கோல்டு மெடல் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் பார்ப்பாங்க மே மாதத்தில் அவர் கோல்டு மெடல் வாங்குறாரா இல்லை ஃபெயில் ஆகுறாரான்னு. நான் வந்து இவருக்குன்னு சொல்லலை, இதற்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கட்சி தொடங்க போகிறாருன்னு நான் இதே விமர்சனத்தை தான் வச்சேன். ஏன்னா நடிகர்ன்றது ஒரு உச்சம், அது படத்தில். அரசியல்னு வரும்போது கட்டமைப்பு, ஒரு கொள்கை, ஒரு கூட்டணி இதெல்லாம் இருந்தால் தான் அதை சமாளிச்சுன்னு போக முடியும். கட்சி நடத்துறது ஈஸி கிடையாது. அப்போ கமலுக்கும் நான் அதான் சொன்னேன், ரஜினி அவர்களுக்கும் நான் அதான் சொன்னேன். நான் சொன்னது எங்கன்னா தப்பாக போச்சா? விஜயகாந்துக்கும் சொன்னேன். நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, எனக்கு திராவிட கட்சிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு நான் பார்க்குறேன், களத்தில் பார்த்துருக்கேன், ஒரு பத்திரிகையாராக பார்த்துருக்கேன். திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள்ன்றது அது தனி சப்ஜெக்ட். அதை பற்றி நீங்கள் பேசுனீங்க, கேள்வி கேட்டீங்கன்னா நான் அதிலே பதில் சொல்லுவேன். எந்தெந்த அமைச்சர் எவ்வளோ கொள்ளை அடித்தாங்க, எந்தெந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, எது குற்றம் சாட்டப்பட்டது, எது தண்டனை இல்லாமல் போச்சு, அது தனி சப்ஜெக்ட். அப்போ நான் வந்து எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன பிரச்சனைன்றது சொல்ல, நீங்கள் ஒரே ஒரு ஜெயிச்ச எம்ஜிஆர் அவர்களை வைத்துக்கொண்டு இவ்வளோ பேரும் போங்காட்டம் ஆடணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி கரெக்ட்? அது கல்லாட்டம் தானே நீங்கள் ஆட நினைக்கிறது. மக்களை போய் சந்தித்து மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்குங்க, மக்களோட அந்த நம்பிக்கையை பெற்று அரசியலுக்கு வாங்கன்னு அண்ணா சொன்னார்.
அதுதானே மண்டையில் உட்காந்துருக்கு. நீங்கள் அந்த அரசியல் பண்ணலையே. தனி விமான நிலையம் 3-4 மாதத்தில் எலெக்ஷன் வருது. சென்னை ஏர்போர்ட்டில் போனால் ஒரு 200 தமிழர் இருப்பாங்க. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, ஹாப்பி நியூ இயர், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அந்த 200 பேர் கை காட்டினா அதில் ஒரு 100 ஓட்டு விழாது. இதுதான் அரசியல்வாதி. தனி விமானத்தில் போகிறவன் வியாபாரி. திருப்பி வரும்போது அதே மாதிரி சென்னை விமான நிலையத்தில் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் அப்படியே அவருக்கு பிடிச்ச ஃப்ளையிங் கிஸ் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே 2 கையில் கொடுத்தா நிறைய போவோம். ஃப்ளையிங் கிஸ் ஃபாஸ்ட்டாக ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தா ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே. அவர் டைலாக் திருப்பி அவங்க ஃப்ளைட்டு பிடிச்சி வேலை பார்க்க போகிறாங்க, அது வேறு இருந்தாலும் பரவாயில்ல, கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே. அவங்க திருப்பி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார் அப்படின்வாங்க. இன்ட்ராக்ஷனா ஒரு 300 ஓட்டு கிடச்சிதா, சும்மா போகாம 350 ஓட்டு துட்டு வச்சுட்டா வண்டி வந்துடுமா. 350 ஓட்டு அன்புனால பெறதாங்க ஓட்டு. எதுக்கு போகிற வர குழந்தையெல்லாம் கூப்பிட்டு அப்பான்னு கூப்பிடு, அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்கிறது? எதுக்கு சொல்கிறாங்க? அவங்களுக்குன்னா யாருமே இல்லையா, குடும்பமே இல்லையா, குட்டி இல்லையா, எதுக்கு சொல்கிறாங்க? அத்தா கூப்பிடு எதுக்கு சொல்கிறாங்க? ஒரு பந்தத்தை ஏற்படுத்துறது. ஏதோ ஒரு தலைமை அப்படின்றது வெறும் கட்சி நடத்துறது இல்லை. வாக்காளர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு தொடர்பு, ஒரு பந்தம் இருக்கும். உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்கிறது தான் ஒரு தலைமை. இருட்டிலே போயிட்டு இருட்டிலே வருதா தலைமை? இல்லை காரை வச்சுக்கின்னு அப்படியே முகமூடி கொள்ள மாதிரி அப்படியே போகிறது ஒரு தலைமையா? இப்போ அதிமுக ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஒன் சைடாக தானே வாங்கிட்டு இருந்தது. இப்போ டபுள் சைடில் இருக்கும். மேலேருந்து பிஜேபி என்ன பண்ணும், எஸ்கேப் ஆகி போனால் ஏரியெல்லாம் வந்து தூக்குவாங்க. அப்படி நல்லா ஜாலியாக இருக்கும். அப்புறம் சீமானன் ஆல்ரெடி குழியெல்லாம் நோண்டி வச்சுக்கிறாரு தப்பிச்சு ஓடும்போது. பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக எல்லாரும் சேர்ந்து கலகட்டம். விஜய் அவர்கள் பார்க்கணும் ஒரு கம்பை வச்சு எத்தனை இடத்துல சுத்த போகிறாருன்னு. நல்லாயிருக்கும். தேர்தல் நல்லா ஜாலியாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.